ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ட்ரெஸ்ஸஸ். கல்யாண வீட்டுக்கு போனால் நம்ம தவறாமல் சாப்பிட்ற உருளைக்கிழங்கு பட்டாணி பால் கறி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்து செய்ய போகிற இந்த பட்டாணி பால் கறி மசாலா சாதத்து கூடயும் சப்பாத்தி கூடயும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பால் கறி செய்யும் போது வெளிர் மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த கிழங்கை பயன்படுத்தாமல் இந்த உருளைக்கிழங்கு பயன்படுத்திங்கன்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு பால் கறி செய்கிறதுக்கு ஒரு தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, மராத்தி மொக்கு, கல்பாசி, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்து தாளிப்பு கொடுத்துருங்க. அடுத்ததாக 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை மாறுறது வரை கலந்து விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக தக்காளி சேர்க்க வேண்டாம், அதோட டேஸ்ட் மாறிடும். ஒரே ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி லேசாக வதங்கி வந்ததும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இந்த மஞ்சள் தூள் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ரொம்ப வெள்ளை கலரில் இருக்கணும்னா மஞ்சள் தூளை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறோம். லேசாக ஒரு தடவை மசிச்சு விடுங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கணும், ரொம்ப மாவாக மசிச்சிடக்கூடாது. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு சரிபாதி அளவுக்கு பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவு உருளைக்கிழங்குக்கு 100 கிராம் அளவுக்கு பட்டாணி சேர்த்துருக்கேன். பட்டாணி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 2 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் மசாலாவோடு சேர்ந்து வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி பால் கறிக்காகவே உள்ள ஒரு மசாலாவை ரெடி பண்ணிடலாம். மிக்சி ஜாரில் 1/2 மூடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவும் போது பின்னாடி இருக்கிற ப்ரௌன் பக்கம் இல்லாமல் பார்த்து துருவி சேர்த்துக்கணும். அப்போ தான் பால் கறி பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருக்கும். அடுத்ததாக காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த தேங்காய் மசாலாவை வெந்து வந்திருக்க பட்டாணி உருளைக்கிழங்கோடு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த பால் கறி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கூட்டு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இதில் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துட்டு மூடி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரெடியான பிறகு மறக்காமல் கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து தூவிட்டு கலந்து விட்டுட்டு சாதத்து கூட இல்லைன்னா சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் சமையல் ட்ரெஸ்ஸஸ்.